வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நிலையான தர்மத்தை நிலைநிறுத்த, தீமைகளை வேறறுக்க இறைவன் எடுத்த இந்த தசாவதாரங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதா, மறைபொருளை காக்கவே மாக்கடலில் புக்கான் இறைவனவன் மீனாய் எழுந்து. அதாவது அழிந்து போகாமல் வேதங்களை காப்பதற்காக இறைவன் மீன் உருவம் எடுத்து பெருங்கடலில் தோன்றினான். இரண்டாவதா, கூர்ம அவதாரம். மந்தரம் தாங்கவே மால் ஆமையாய் அமர்ந்து சிந்தையில் நின்றான் திரு. அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது மந்தார மலையை தாங்குவதற்காக திருமால் ஆமை உருவம் தாங்கி அடியினில் நின்றான். அடுத்தது மூன்றாவதா, மண்ணுலகம் காக்கவே மாயவன் கேழலாய் இன்னுயிரும் போற்ற எழும். புய்மகளை காப்பதற்காக எடுத்த அவதாரம் இந்த பன்றிமுக அவதாரம். அடுத்தது நான்காவதா, நரசிம்ம அவதாரம். தூணிலும் தோன்றி துயர் தீர்க்கும் சீயமாய் நாணமில்லார்க்கு நமன். பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து சிம்ம உருவமாய் தோன்றிய அவதாரம். அடுத்தது, மூவடி மண்ணால் முழு உலகு அளந்தான் மாவலி ஆணவம் மாற்றி. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். விண்ணும் மண்ணும் ஈரடியாகவ மாமலியோட தலையில் 3வது அடியாக வச்சது. அடுத்தது பரசுராம அவதாரம். தந்தை சொல் காக்க தகைமையுடன் மழுவேந்தி முந்தியே நின்றவன் மால். தந்தை சொல்லுக்காக எடுத்த அவதாரம், காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம். அடுத்தது 7வதா பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். வில்லேந்தி அரங்காக்க வேந்தனாய் வந்தவன் சொல்லே வழியாய் துணை. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், அதுதான் அவனுடைய வாழ்க்கை தத்துவம். அடுத்தது பலராம அவதாரம். ஏற்கலப்பை ஏந்தி எழில் உழவை சிறப்பித்து சீர்மை தந்தான் சீரன். பலராம அவதாரம் உழவுக்காகவே எடுத்த அவதாரம். அடுத்தது லீலைகள் புரிந்த கண்ணனின் அவதாரம். கீதை மொழிந்து கிளையிருள் நீக்கியே பாதம் பணிந்தாரை காப்பு. அறத்தின் மொழிகள் அத்தனையும் உரைத்தவன் கீதையில். அவனுடைய மொழிகள் எண்ணிலடங்கா. இறுதியாக 10வது அவதாரமாக தீமை அழித்து தர்மம் நிலைநாட்ட பூமியில் வருவான் புரவி மேல். இதுதான் கல்கி அவதாரத்தினுடைய சிறப்பு, வரவிருக்கும் அவதாரம். இந்த தர்மம் காக்கும் தெய்வீக வடிவங்கள் தசாவதாரம். யுகம் மாறினாலும் அருள் மாறாது, அழிவின் நடுவிலும் நன்மை நிலைக்கும் என்பதை நினைவூட்டும் விஷ்ணுவின் 10 அவதாரங்களுக்கு நமஸ்காரம். இந்த தசாவதாரங்கள் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். நம்பிக்கையோடு இருப்போரை காக்க அந்த பரம்பொருள் என்றும் துணை நிற்பார். ஜெய் ஸ்ரீராம்.